விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில கட்சி ஆரம்பிப்பது உறுதியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம, வணக்கம். டெல்லியில அதற்கான வேலைகள தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செய்தி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தி வந்தாலும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய் அவர்களோட கட்சி வந்து நேரடியா பார்த்தீங்கன்னா, அவர்களால போட்டியிட முடியாது. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இப்ப தான் அத கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கட்சி பதிவு செய்ததிலிருந்து 6 மாசம் வந்து அவங்களால வந்து போட்டியிட முடியாது. 6 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாக போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இன்னும் ஒரு 4 மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் இயக்கம் விஜயோட மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியா வந்தாலும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க சட்டமன்ற தேர்தல்ல தான் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள பார்த்தீங்கன்னா, நேரடியா வந்து அவரோட கட்சி வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல செயல்பட வாய்ப்பு இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அவரு தனிச்சோ, இல்ல சுயேட்சையாவோ நிக்கலாம். இல்ல அவரோட கட்சி சார்ந்தவர்கள நிப்பாட்டி, அதன் மூலியமா அவரோட ரசிகர்கள் ஓட்டுகள வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்க ஒழிஞ்சு, அவரோட கட்சியோட பேரு புதுசா அறிவிச்சு, அதன் மூலியமா நிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சமூக ஆர்வலர்களால பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.